செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கு ஏற்கனவே சென்னை அமர்வு நீதிமன்றத்தால தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இப்போது உயர் நீதிமன்றத்துல அந்த மனுவை செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. செந்தில் பாலாஜி தரப்பும் தங்களுடைய வாதங்களை வச்சாங்க. ஆனா நீதிபதி அவர்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் தொடர்வது ஏன் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கோர்ட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஜனவரி 12ஆம் தேதி அமைச்சர் அவர்களுடைய பிணை மனு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதியரசர் அல்லி அவர்களால தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போ அதை தொடர்ந்து அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தொடர் விடுமுறை, பொங்கல் விடுமுறை, அதை தொடர்ந்து கடந்த வாரம் குடியரசு தினம், தைப்பூசம் தொடர்ந்து விடுமுறைன்றதுனால இன்றைய தினம் அமைச்சர் சார்பாக அது மேல்முறையீடு செய்யப்பட்டு உயர் நீதிமன்றத்துல பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பிணை மனுவில் என்ன அவர்கள் வலுவான வாதங்களாக வைத்தார்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிணை மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி அள்ளி பிறப்பித்த உத்தரவில் அவங்க ஒரு பாயிண்ட அவங்க முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா, பிணை வழங்குவதற்கான சந்தர்ப்ப சூழல் இன்னும் வரவில்லை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இன்றைக்கு வைக்கப்பட்ட அந்த உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவில் அமலாக்கத்துறை ஆவணங்களை திருத்தி இருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் எடுத்து சொல்ல, இது முதலிலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த வாதம் வைக்கப்பட்டுதான் வருகிறது. ஆனால் ஒரு முறை கூட அத நீதிமன்றம் முறையாக அதை பரிசீலிக்கவில்லை. அப்போ அவங்க மீண்டும் அந்த குற்றச்சாட்டை வைத்து அந்த ஆவணம் திருத்தப்பட்டதைத்தான் நீங்கள் ஒரு சந்தர்ப்ப சூழலாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அமைச்சரை பிணையிலே விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க இன்றைய தினம் அந்த மனுவிலே வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வந்தது. அதில் இன்றைக்கு நீதியரசர் தெரிவித்த சில கருத்துக்கள் இந்த வழக்குக்கு தேவையற்ற கருத்துக்கள். அதாவது எப்போதுமே ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வழக்கில் என்ன வேண்டுதல் வைக்கப்படுகிறது, பிரார்த்தனை, பிரேயர்னு சொல்லுவோம், அந்த வேண்டுதல் தொடர்பாகத்தான் ஒரு நீதியரசர் விசாரிக்க முடியும். இப்போ இதில் இந்த மனு பிணை கோரி அவர் தாக்கல் செய்த மனு. அப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் அதை பற்றி விசாரணை இருக்க வேண்டுமே தவிர, அவர் முற்றிலும் தேவையற்ற ஒரு விவாதத்தை அந்த இடத்துல கிளப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, 230 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருக்கிறார், எந்த அடிப்படையில் அவர் அமைச்சராக இருக்கிறார், 48 மணி நேரத்திலே ஒரு சாதாரண கடைநிலை ஊழியரா இருந்தா பதவி இடைநீக்கம் செய்வாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஏன் இவரை எதுவும் நீக்கம் பண்ணல என்பதை போன்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். அதாவது பொதுவாக ஒரு நீதியரசர் தான் சார்ந்த துறையில் அப்டேட்டா இருக்கணும். ஏன்னா இது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி இந்த காரணத்துக்காக பதவி நீக்கப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர் பதவி நீக்கப்படமா வேண்டாமா என்கிற முடிவை எடுக்க வேண்டியவர் முதல்வர் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படி அவரை நீக்கியாக வேண்டிய அடிப்படை அரசியல் அரசியலமைப்பு சட்டம் சொல்லவில்லை. ஒருவர் அமைச்சரா பொறுப்பு இருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு காலம் அந்த பதவி வகிக்கலாம், என்னென்ன காரணங்களால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும். அந்த சட்டத்தின்படி அவர் அமைச்சராக தொடர்கிறார். இது குறித்த அறியாமையோடு இருக்கக்கூடிய நீதியரசர் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார். இது இந்த வழக்குக்கு அவசியமற்ற கேள்வி. ஆனா அந்த கேள்வியை மிக அழகாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிலே ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் அவர்கள் மிக அருமையா அதை கையாண்டிருக்கார். அவர் யாருன்னா, ஆரியமா சுந்தரம் அப்படின்றவர் யாருன்னா, பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர், உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா இருந்தவர். அவருடைய பதவி காலம் முடிந்த பிறகு இப்போது வழக்கறிஞராக பயிற்சியில் இருக்கிறார், வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்பாக வாதிட்டார். அவர் மிக அருமையா சொன்னார், ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது கண்டன தீர்மானம், அதாவது இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க. இம்பீச்மெண்ட் சொல்லி ஒரு கண்டன தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே இரு அவைகளிலும் கொண்டு வரப்பட்டு அது வெற்றி பெற்ற பிறகு அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஆனா இது ரொம்ப ஒரு ரேர் கேஸா தான் அப்படி ஒரு தீர்மானங்கள்லாம் கொண்டு வரப்படும். அப்படி ஒரு முறை ஒருவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட போது வழக்கறிஞர்கள் எல்லாரும் போய் முறையிடுறாங்க. தலைமை நீதியரசர்கிட்ட முறையிடும் பொழுது தலைமை நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் மீது கண்டன தீர்மானம் இருக்கு, அப்போ குறைந்தபட்சம் அவருக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க வழக்குகளை அவன் நீதிபதியா தொடரட்டும், ஏன்னா அவர் என்னன்னு முடிவாகிற வரைக்கும் ஒரு பதவி நீக்க செய்ய வேணாம், ஆனால் அவருக்கு வழக்குகளை பட்டியலிடாமல் இருக்கலாம், அப்படி வழக்குகளை பட்டியலிடாமல் வைக்க முடியுமா அப்படின்னு வையுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை போய் சொல்றாங்க. அப்போ அதற்கு தலைமை நீதியரசர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா,
அவருக்கு வழக்குகள் பட்டியலிடப்படும். அவர் முன்பு ஆஜராகாத விரும்பாத வழக்கறிஞர்கள் ஆஜராக தேவையில்லை அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு. அப்ப இந்த பதிலை இன்றைக்கு அரியமா சுந்தரம் மிக அழகாக அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இங்கே அவருக்கு துறை ஒதுக்கப்படல. அவர் மீது இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அவர் இலாக்கா இல்லாத, துறை இல்லாத மந்திரியாகத்தான் நீடிக்கிறார். ஆனா அங்க உங்களுக்கு நீதிபதிகளுக்கு துறையோடு உங்களுக்கு வழக்கே பட்டியலிடப்பட்டு அவர் பதவியில தொடர்ந்தார் அப்படின்றத அவர் அரியமா சுந்தரம் எடுத்து சொன்னார். இப்படியும் இருக்கிறது, அதனால இப்படிலாம் முடிவு பண்ண முடியாது என்று அவருக்கே புரிகிற வகையில் வழக்கறிஞர் இன்றைக்கு அந்த நீதியரசருக்கு பதில் சொல்லி இருக்கிறார். ஆக அடுத்தபடியா அமலாக்கத்துறையினுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு கூறி வழக்கு பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை சமூக வலைதளங்கள்ல மக்கள் எழுப்புறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? இது பொதுவாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது பல தரப்பில் இது போன்ற சந்தேகங்கள் பல தரப்பு மக்கள் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு போவது, இல்ல குறிப்பிட்ட நீதிபதிகள் இது போன்ற வழக்குகளுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது, இல்ல அதிமுக தொடர்பான வழக்குகளுக்கு வேறு மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பது என்றெல்லாம் போகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கே பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், அமைச்சர் தங்கம் தென்னரசு போன்றோர் மீதான வழக்கை மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று தாமாக முன் ஒரு நீதியரசர் வழக்க விசாரணைக்கு இருக்கிறார். ஆனா அதே நீதியரசர் முன்பாக எடப்பாடி மீது ஒரு புகார் கடந்த ஆட்சியிலே கொடுக்கப்பட்டு அப்போதே விசாரிக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீத தவறே இல்லைன்னு சொல்லிருச்சு. அப்போ அந்த இதை மறு விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீதிமன்றத்தின் நேரத்தையும் காவல்துறையோட நேரத்தையும் வீணடிக்க கூடாது என்று சொல்லி அந்த வழக்கை மாற்றுகிறார். அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறார். அதே போலத்தான் இப்போ குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு எதிராக முதல்வர் செயல்படுவதாக சொல்லி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் காவல்துறை தலைவர் நடராஜ் சில பதிவுகளை சமூக வலைத்தளங்களிலும் வாட்ஸ்அப் மூலமாகவும் செய்தார். அப்போ அவருக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. ஆனா அப்போது இதே நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வழக்கை விசாரிக்கவில்லை, விரும்பவில்லை, வேறு நீதிபதிக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இது போன்ற சில நீதியரசர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது மக்களுக்கு சந்தேகம் வருவதில் வியப்பு இல்லை. அதே போல நீங்க குறிப்பிட்டதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாராரிடம் தான் இன்றைக்கு நீதித்துறை இருக்கிறது. இப்ப நீதித்துறையுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை நம்ம முன்னரே கூட பல இதுல பேசியிருப்போம். உயர்ஜாதி வகுப்பினரிடம் மட்டும்தான் பெரும்பான்மையான பணியிடங்கள் இருக்கிறது. இதர பிற்படுத்தப்பட்டவரிடமோ தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியின பிரிவை சேர்ந்த நீதியரசர்கள் உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில தான் இருக்கிறார். அப்போ இது போன்ற ஒரு நிலைக்காகத்தான் நம்ம ரொம்ப நாளாவே நீதிபதிகள் நியமனத்திலும் கூட இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அத மாதிரி விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் பொழுதுதான் சாமானியனுடைய குரல் எதிரொலிக்கும். அதே போல சாமானிய மக்களுக்கு ஏற்றார் போல அவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்புகளும் வரும். இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு எலைட் கிரௌடுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்க நீதிமன்றங்களின் செயல்பாடும் அவர்களுடைய தீர்ப்புகள் எல்லாமே அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. அதனாலதான் நீதித்துறையில் ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும், அந்த நீதிபதிகள் நியமனத்திலும் கூட இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த நீண்ட கால கோரிக்கை ஏற்கப்பட்டால்தான் இதை போன்ற ஒரு நிலை மாறும். குறிப்பிட்ட ஒருவரிடமே அதிகாரம் இருப்பதால தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் தங்களுக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியுமான சிக்கல் நிலவும். இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தண்டிக்கப்படும் போது அந்த மேல்முறையீடு வெகு வேகமாக விசாரிக்கப்பட்டு உடனடியா தீர்ப்பு வருது. அந்த ஆட்சி முடிவதற்குள்ளாக அவர் மீண்டும் முதல்வராகிறார். ஆனால் அதே நேரத்துல திருப்பி அது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போன பிறகு அது எவ்வளவு தாமதப்படுத்தப்படுமோ அவ்வளவு தாமதப்படுத்தி அந்த அம்மையார் இறந்த பிறகுதான் தீர்ப்பே வருது. ஆக இது எதை காட்டுகிறதுனா, அப்ப தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு என்றால் ஒரு மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப செந்தில் பாலாஜியுடைய வழக்குல ஆவணங்களை இடி திருத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பு மனு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அதற்கு பதில் மனுவாக அமலாக்கத்துறை என்ன தாக்கல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ட்ரையல் நடப்பதை செந்தில் பாலாஜி தாமதப்படுத்த நினைக்கிறார், தடுக்க நினைக்கிறார், அதனாலதான் இப்படிப்பட்ட மனுவை தாக்கல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு வழக்கு அப்படிங்கிறது
அடிப்படையில் வந்து ஒருவர் கைது செய்யப்படுவார், விசாரணை எல்லாம் நடக்கும். இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றங்கள் வந்து பதிவு செய்யப்படும். ஒருவர் மீதான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் அந்த விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு வந்து விசாரணைக்கு தொடர்ச்சியாக நடைபெறும். ஆனால் அமலாக்கத்துறை தாக்கல் செய்கிற வழக்குகள்ல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 90% மேலான வழக்குகளில் வந்து அந்த கட்டத்துக்கே அவங்க போறதே கிடையாது. அவர்கள் பண்ணுவது என்னன்னா அப்சல்யூட் பிளாக்மெயில். ஒருவர் மீது வழக்கு சோதனை நடத்த வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்களை மிரட்ட வேண்டும். அவர்கள் தங்கள் வழிக்கு வந்து விட்டால் அந்த வழக்கு வந்து அப்படியே கைவிடப்படும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தொடர்ச்சியாக சிறையில வைக்கப்படுவார்கள். ஒன்றும் இல்லை, இப்ப இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவில் கூட ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப ஏறத்தாழ அவர் 230 நாள் சிறையில இருக்காரு. இன்னும் விசாரணை முடியலன்னு எப்படி நீங்கள் காலம் தாழ்த்தி கொண்டே போகலாம்? அதே போல வந்து இன்னும் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார் என்று சொல்லி அமைச்சருடைய சகோதரர் அசோக்குமார் அவர்கள் வந்து அவர் வந்து இன்னும் தலைமறைவா இருக்காரு, இவரை வெளியில விட்டா அவரை பிடிக்க முடியாது என்பதை போன்ற காரணங்களை எவ்வளவு நாளுக்கு சொல்ல முடியும்? அப்படின்னா இதுலயும் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதை காரணமாக வைத்தே வந்து மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வந்து பிணை வழங்க மறுப்பதை வந்து அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பில் சொல்லி இருக்கிறது. அந்த தீர்ப்பை வந்து இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணை மனுவில் கூட மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அதனால வந்து இதை சொல்லி நீங்க வந்து இன்னும் இழுக்க முடியாது. இப்ப இன்னும் சொல்ல போனால் அப்ப வழக்குகளை இழுப்பது வந்து அமலாக்கத்துறை தான். இப்ப இதற்கு வந்து இப்போ ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதை திசை திருப்பும் விதமாக வந்து இவங்க வழக்கை எடுக்கிறதுக்கே லேட் பண்றாங்க அப்படிங்கிறதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு வழக்கை மட்டும் அப்படி நீங்க சீக்கிரமா எடுத்துட்டீங்கன்னா பிணை கூட இல்ல, ஒட்டுமொத்த வழக்கையே முடிச்சுட்டே செந்தில் பாலாஜி நிரபராதியா வெளியே வந்துருவார். ஏன்னா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை பார்க்கும் பொழுது இவரை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. இது வந்து முழுக்க எப்படி வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கற்பனையாகவே குற்றச்சாட்டுகளை சொல்லப்பட்டதோ அதை போல ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயம் அதையே பேசப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர இது எந்த இடத்துலயுமே வந்து இங்க பணம் வாங்கினாரு, இவங்க கொடுத்தாங்க, இந்த பணம் இவருக்கு மாறி இருக்கு, இந்த பணம் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கான எந்தவித ஆதாரங்களுமே அமலாக்கத்துறை வசம் இல்லை. அதனாலதான் அவங்க வந்து இவ்வளவு தூரம் ஏன்னா இல்லைன்னா ஒரு 7-8 மாதமா அவர் சிறையில இருக்காரு. ஜூன் மாதத்துல இருந்து தொடர்ந்து சிறையில இருக்காரு. இந்நேரம் நீங்க விசாரணை கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் இவ்வளவு நாள் நீங்களே விசாரணையை தாமதப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா ஆதாரம் எதுவும் இல்லை. இன்னொன்னு வந்து நான் முதல் கேள்விக்கு பேசும்போதே சொன்னேன், சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, அதாவது விடுவிக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து நீதிபதி கொடுத்திருக்காரு. இப்ப அதை வந்து நம்ம சட்ட ரீதியா அவங்க இன்னைக்கு பிணை மனுவுல பதில் சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் திருத்தப்பட்டதை வந்து நீங்க அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா சராசரி மக்கள் எதிர்பார்க்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன? செந்தில் பாலாஜி பாஜகவினுடைய டிமாண்டுக்கு ஒத்துக்கணும். அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து கணிந்தால்தான் அவர் விடுவிக்கப்படுவார். இல்லை என்று சொன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் உள்ள இருப்பாரு. அந்த தேர்தலுக்கு பிறகு வந்து அவர் வருவார். அப்ப சராசரி மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது அவங்க அந்த ரெண்டா தான் பாக்குறாங்க. ஏன்னா அப்படித்தான் நீதித்துறையினுடைய நிலை இருக்கிறது. அமலாக்கத்துறையும் அந்த அளவில் தான் நடந்து கொள்ளுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் மீது ஒரு போர் நடத்துவதை போல, எப்படி வந்து நீங்க ஒரு போர்னா அந்த அணியில் இருக்கிற அத்தனை பேரையும் எப்படி அட்டாக் பண்ணுவீங்களோ அதை போல ஒரு நிலைதான் இன்றைக்கு பாஜக வந்து எதிர்கட்சிகள் மீது அமலாக்கத்துறை ஏவிருக்கு. பாஜகவில் இணையக்கூடிய சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னீங்க. நேற்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா இடி மிகப்பெரிய தலைவர்கள் அனைவருக்குமே ஒரே நாள்ல சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஹூடா அவர்களை வந்து ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. ஆஜர்படுத்தி அவங்களை கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதே போல பீகாரில் லாலு பிரசாத் யாதவ், பீகார்ல நிதிஷ்குமார் ஆட்சி அமைச்சு ஒரு நாள் கூட ஆகல. அதே ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவை ஆஜராக சொல்லி அவரை 10 மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க. ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு என்பதை போல, அவர் ஏர்போர்ட் எல்லாம் போலீஸ் வச்சு தேடுவதை போன்ற செய்திகளை எல்லாம் இடி வந்து செய்கிறது, பாஜகவும் செய்கிறது, வட இந்திய மீடியாக்களும் செய்யறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் வந்து இப்போ ஒரு எதிரி நாடு மீது எப்படி போர் தொடுப்பீர்களோ அதை போல வந்து இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மீது வந்து அவங்க நேரடி போர் தான் நடத்துறாங்க. இப்போ நீங்க லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் 75 வயதிற்கும் தாண்டியவர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர். அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை முறையாக நடத்தியிருக்கும். ஆனா கிட்டத்தட்ட நேற்று காலை 11 மணிக்கு வந்து விசாரணைக்கு சென்றவர்
இரவு 8:30 மணி வரை விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவங்களுடைய மகள் மாநிலங்களவை உறுப்பினர் மிசா பார்த்தி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவரால் வந்து நீண்ட நேரம் வந்து உட்கார முடியாது, உட்கார்ந்து இருக்க கூட முடியாது. அப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடியவரை வந்து அவங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு சேடிச மனப்பான்மையோடு இவ்வளவு தூரம் நடத்தினார்கள் என்று சொல்லிவிட்டு மிக அருமையாக ஒரு பாயிண்ட் அவங்க குறிப்பிட்டாங்க. என்ன அப்படின்னா, இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை. எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சம்மன், அதாவது விசாரணையில ஆஜராக சொல்லி வந்திருக்கக்கூடிய சம்மன் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கிரீட்டிங் கார்டு, அதாவது பாஜகவுக்கு எதிராக நிற்பதற்காக எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்த்து அட்டை தான் இது அப்படின்னு. அப்ப யாருன்னா, லாலு பிரசாத் யாதவ் அன்றைய தினம் வந்து ராமர் கோவிலை கட்டுவதற்காக ரத யாத்திரை சென்ற அத்வானியவே நடுவழியில நிறுத்தி கைது செய்த மாவீரன் தான் லாலு பிரசாத் யாதவ். அப்ப அந்த மாவீரனுடைய ரத்தம் ஓடுகிற காரணத்தினாலதான் நீங்க அனுப்புகிற சம்மனை கூட அது உங்களுக்கு பாஜகவுக்கு எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு வந்திருக்கக்கூடிய கிரீட்டிங் கார்டு அப்படின்னு அவங்க மிசா பார்த்தி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அவர் எவ்வளவு வழக்கு விசாரணை எவ்வளவு இழுத்தடிக்கப்படுது. அதே மாதிரி அவர் நேற்றைய தினம் எதற்காக அழைக்கப்பட்டார் விசாரணைக்கு? இப்ப எவ்வளவு நாள் இருக்கு, ஏன் நேற்று அழைக்கப்பட்டார்னா நீங்க குறிப்பிட்டீங்க நிதிஷ்குமார் பதவியேற்று ஒரு நாள் கூட ஆகல அப்படின்னு. ஏன்னா நிதிஷ்குமார் அணி மாறியது வந்து பீகார் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. என்னடா அவர் இப்படி இருக்காரு என்கிற அளவில் வந்து மிகப்பெரிய வெறுப்புணர்வை வந்து பாஜக மீதும் நிதிஷ் மீதும் மக்களுக்கு ஏற்பட்ட சூழல்ல அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வந்து உடனடியா அன்னைக்கு வந்து இப்ப எல்லாரும் மக்கள் எல்லாரும் லாலு வந்து விசாரணைக்கு போயிட்டு வந்ததை பத்தி எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வேண்டுமென்றே அந்த எண்ணத்தில் தான் அவர் நேற்றைய தினம் வந்து அலைக்கழிக்கப்பட்டார். இன்றைக்கு வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இன்றைக்கு ஆஜராக வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று வந்து இது ஒரு வகையிலான மிரட்டல் ஆயுதம். ஏன் அப்படின்னா, இப்போ அணி மாறி விட்டார் நிதிஷ், அது மேட்டர் இல்லை. ஆனால் அவர் இப்போ முதல்வர் ஆனதற்கு அவர் ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அந்த சூழலில் வந்து அவரது ஐக்கிய ஜனதாதள கட்சியை சேர்ந்த பெரும்பான்மையானோர் ராஷ்டிரிய ஜனதாதளுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கான ஒரு மனநிலையில் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 5 ஆண்டுக்குள்ள முடிவதற்குள்ளாக தனக்கு முதல்வர் பதவி வேணும்னு இங்கிட்டு போறது, திருப்பி அப்படியே அதுக்கு நேர் எதிர்ப்பாடு நிலை எடுத்து இங்க இருக்கவங்களோட கூட்டு சேருவது என்பதை வந்து அவருடைய கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஏத்துக்கல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தேஜஸ்வி ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். நீங்க முதல்ல வந்து இப்போ நம்பிக்கை தீர்மானத்தில் வந்து நிதிஷ்குமாரை எதிர்த்து வாக்களிப்பது, அப்போ அந்த அரசு கவிழும் பொழுது தேஜஸ்வி யாதவுக்கு ஐக்கிய ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதரவளிப்பதுங்கிற ஒரு நிலை வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுவதற்காகத்தான் நேற்றைய தினம் வந்து லாலு பிரசாத் யாதவ் மீது இது போன்ற ஒரு சோதனையை நடத்தி விசாரணையை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு தேஜஸ்வி யாதவையும் வர சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப இதன் மூலமாக அந்த அணி மாறக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதள உறுப்பினர்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ளணும், அதை வைத்து எப்படியாவது நம்ம இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் குடும்பம் வந்து குறிவைக்கப்பட்டதற்கு முக்கியமான ஒரு காரணம். அதே போல ஹேமந்த் சோரன் மிக தெளிவா சொல்லிட்டாரு, நான் 31ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு நான் விசாரணைக்கு தயார் அப்படின்னு வர்றேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் இருந்தாலும் கூட அவர் ஏதோ வந்து ஓடித்திருக்கிற ஒரு மறைந்தோடுகிற ஒரு குற்றவாளியை போல வந்து அவரை வந்து விமான நிலையத்துல இது பண்றது, இங்க இது பண்றது, வட இந்திய ஊடகங்கள்லாம் அவர் வந்து தப்பி ஓடி விட்டார் என்பதை போல ஒரு செய்திகளை பரப்புவது. இன்னும் அவரும் மிக தெளிவா வந்து அவங்க கடிதமே எழுதிட்டார், இடி எங்களை அழைத்திருக்க நோக்கம் வந்து புரியுது, அது எந்த காலகட்டத்தில் நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு புரிகிறதுன்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் என்ன குறி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதே போல வந்து ஜார்க்கண்ட்ல வந்து பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. பொதுவாக ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குதுன்னா அந்த துறை வாரியான மானிய கோரிக்கைகள் விவாதம்லாம் இருக்கும், எந்த துறைக்கு எவ்வளவு பணம் அலாட் பண்றது எல்லாமே. அப்போ இந்த நேரத்தில் வந்து அமைச்சர்களோடு ஆலோசித்து முதல்வர் வந்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். பட்ஜெட்ல எந்த துறைக்கு எவ்வளவு கொடுக்கறது, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவதுன்னு. அப்போ இப்படி அவர் பிஸியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேண்டுமென்றே வந்து என்னை வந்து நீங்க விசாரணைக்கு அழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதை விட ஒருபடி மேல போய் அங்க இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், நான் நடப்பதை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹரியானா முதலமைச்சர் பூபேந்தர் சிங் கூட நடத்தப்பட்ட விதமாக இருக்கட்டும், லாலு பிரசாத் யாதவ் நடத்தப்பட்ட விதமா இருக்கட்டும், அதே போல ஹேமந்த் சோரன் நடத்தப்பட்ட, இது அனைத்துமே வந்து பாஜகவிற்கு எதிரணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் அச்சுறுத்த வேண்டும்,
இதன் மூலமாக இந்த ஆட்சியை எப்படியாவது 3வது முறை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பாஜக அமலாக்கத்துறையை முழுமையாக பயன்படுத்தும். ஏன்னா கடந்த முறை வந்து உச்சநீதிமன்றமே மிக தெளிவாக சொல்லிவிட்டது. இப்ப நீங்க வந்து ஏன் இந்த மாதிரி உங்கள் மீது ஒரு சந்தேகம் வருகிற அளவுக்கு ஏன் நடந்து கொள்ளுகிறீர்கள், இப்போ உள்நோக்கத்தோட நீங்க சில வழக்குகளை எடுத்து விசாரிக்கிறீங்களா என்கிற சந்தேகம் எழுகிறது அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றமே கோடிட்டு காட்டி இருக்கிற சூழலில் வந்து அமலாக்கத்துறை இன்னும் திருந்தவில்லை, இன்னும் அதே போல்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நேற்றும் இன்றும் நடந்த நிகழ்வுகள் காட்டுகிறது. செந்தில் பாலாஜி வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத கேள்வியை நீதிபதி அவர்கள் கேட்டபோது செந்தில் பாலாஜிக்கு தரப்புக்கு புதிதாக பஞ்சாப் நீதிபதியாக இருந்த ஒரு வழக்கறிஞர் ஆஜராயிருக்க அவர் குறித்த அந்த பதிலடி என்ன என்பதை நம்ம நேயர்களுக்கு விளங்கும்படி எடுத்து கூறினீங்க. அதே போல இடி எப்படியெல்லாம் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகிறது என்பதையும் நேரடியாக விளக்கி பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சி கலந்துரைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.